ஈழத்து நாட்டார் தெய்வங்கள். காவல் தெய்வம் சேவகர். எழுத்தாளர் தி. செல்வ மனோகரன். மனிதர் ஆதிகாலத்தில் நாகரீகமுற்று நிலையான குடியிருப்புகளை அமைத்து வாழ தலைப்பட்ட காலத்தில் அவர்களது வாழ்வு இரு அடிப்படைகளை கொண்டமைந்தது. ஒன்று காதல், காமம் உள்ளிட்ட உணர்வுகளை சார்ந்த அகவியல் அம்சங்கள். மற்றையது வீரம், கொடை முதலியவற்றை அடிப்படையாக கொண்ட புறவியல் அம்சங்கள். வீரம் என்பது பகை வெல்லல், தலைமை தாங்குதல், வேட்டையாடுதல், உடலுள வலிமை போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்டிருந்தது. இனக்குழு தலைவன் அல்லது வீரன் தன் இனத்திற்காக உயிர் துறக்கும் போது தெய்வமாக மதிக்கப்பட்டான். நீத்தார் பெருமை பேசப்பட்டது. முன்னோர் வழிபாட்டில் அதுவும் ஓரங்கமாயிற்று. இயற்கையின் இயல்பிறந்த ஆற்றல்களால் நிகழும் ஆபத்துகளில் இருந்து தம்மை காப்பாற்றிய வீரனை மக்கள் கொண்டாடினர். அவனை தலைவனாக்கினர் அல்லது தலைவனுக்கு சமமாகவோ அடுத்த தரத்திலோ வைத்து மரியாதை தந்தனர். அவன் இறந்தானாகில் அது நினைவு நாளாயிற்று. அவன் வழிபடப்பட்டான். தமிழகத்தில் இவ்வழிபாடு கல்லாக, நடுகல்லாக, வீரக்கல்லாக, கற்திட்டையாக, கற்பதுக்கையாக, பள்ளிப்படியாக பல்பரிமாணமுற்று காணப்படுகின்றது. மனிதர்கள் தெய்வங்களை உருவகம் செய்த பொருட்களில் கல் பிரதானமானது என்பது குறிப்பிடத்தக்கது. நடுகல் வழிபாடு என்றும் ஈழத்து புலத்தில் சிறப்புற்று காணப்படுகின்றது. வீரர்களை கொண்டாடும் மரபு ஈழத்திலும் காணப்பட்டுள்ளது. அண்ணமார், கூட்டத்தார் முதலி உள்ளிட்ட தெய்வங்கள் இதற்கு உதாரணங்கள் ஆகின்றனர். ஈழத்து புலத்தில் இவ்வாறான கிராமிய தெய்வங்கள் பல காணப்பட்டுள்ள போதும் சில இற்றை வரை உரிய வகையில் அடையாளப்படுத்தப்படவோ ஆய்வுக்குட்படுத்தப்படவோ இல்லை. அந்த வகையில் சேவகர் தெய்வமும் அவற்றில் ஒன்றாக விளங்குகின்றது. சேவகர் யாழ்ப்பாணத்தோடு இணைந்துள்ள தீவுகளில் ஒன்று காரை நகர் ஆகும். இலங்கையில் காரை தீவு என்ற பெயர் 3 இடங்களில் வழங்கப்படுவதால் யாழ்ப்பாணத்துடன் இணைந்துள்ள இத்தீவு காரை நகர் ஆயிற்று. திண்ணைப்புற திரியந்தாதி தந்த கார்த்திகேய ஐயரே நூட்காப்பில் காரை நகர் எனும் சொல்லை முதன்முதலில் கையாண்டுள்ளார். 1887 தட்சிண கைலாச புராணத்தை பதிப்பித்தவரான சிவசிதம்பர ஐயர் இச்சொல்லை பயன்படுத்துகின்றார். 1923 9/12 இப்பெயர் அரசு அங்கீகாரம் பெற்றது. இந்த ஊரில் தான் சேவகர் எனும் தெய்வம் வழிபடப்பட்டு வருகிறது. இப்பெயரிலான தெய்வம் வேறெங்கும் இருப்பதாக அறிய முடியவில்லை. தமிழ் அகராதிகள் சேவகம் என்ற சொல்லுக்கு சேவக தொழில், சோம்பு, துயில், பேயுள்ளி, யானை துயிலிடம், வணக்கம், வீரம், வேலை எனவும், சேவகனார் என்பதற்கு ஐயனார் எனவும், சேவகன் என்பதற்கு ஐயன், சிற்றாமுட்டி, பணிவிடைக்காரன், பேயுள்ளி, வீரன் எனவும் பொருள் சுட்டுகின்றன. இங்கு சேவகனார் என்பது ஐயனார் எனவும், சேவகன் என்பது ஐயன் எனவும் வருதல் கொண்டு இது ஐயனார் வழிபாடு என கொள்ளலாமாயினி ஐயனார் வழிபாடு இவ்வூரில் தனித்து காணப்படுகின்றமை சுட்டத்தக்கது. ஆக இங்கு ஐயன், பணிபடைக்காரன், வேலைக்காரன், வீரன் என்பனவே பொதுநிலையில் நிற்கின்றன. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தை பதிப்பித்து அடிக்குறிப்பும் எழுதியவரான உ.வே. சாமிநாத ஐயர் வீரர்களை சான்றோர் என கூறும் மரபு உண்டு என கூறி தானே சான்றோர் என்பதனை எடுத்து காட்டுகின்றார். சான்றோர் என்பது போரிடுவதில் சிறந்தவர் என்றாகின்றது. பதிற்றுப்பத்தில் சேர மன்னர்கள் சான்றோர் மெய்மறை எனப்படுகின்றனர். போர் வீரருக்கு கவசம் போல சேரன் முன்னால் நின்றான் என இது விளக்கப்படுகிறது. புறநானூறும் போர் வீரரை தேர்தர சான்றோர் என்கின்றது. பல்வேறு குடிகளை சேர்ந்தவர்களும் போர் வீரர்களாக இருந்துள்ளனர். ஆக பல குடிகளின் கூட்டாக போர்படை இருந்துள்ளமை கவனத்திற்குரியது. கேரள தேசத்தின் சோகன், சோகோன், சேகுவன் எனும் பெயர்கள் ஈழவர் எனும் ஜாதியினருக்கு வழங்கப்படுவதாகவும் இவர்கள் ஈழ தேசத்தில் இருந்து வந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. சான்றோர் எனும் சொல்லின் வெளிவந்த சொல்லி சேவகன் என்றும், சேவகன் எனும் சொல்லின் திரிபே சோகன், சோகோன், சேகுவன் என்றும் பி.எல். சாமி குறிப்பிடுகின்றார். சேவகன் எனும் சொல் பல்லவர் கால, சோழர் கால கல்வெட்டுகள், நடுகற்கள் பலவற்றிலும் காணப்படுகின்றது. சடையவர்மன் சுந்தரச்சோழ பாண்டியன் 19ஆம் ஆட்சியாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டில் திருவொற்றை சேவக மாயிலட்டியோன் எனும் சொற்றொடர் காணப்படுகிறது. பாண்டியர் கல்வெட்டுகளிலும் ஒற்றை சேவகன் எனும் சொற்றொடர் காணப்படுகிறது. இதே போல அட்டாளை சேவகன் முதலான சேவகர் பற்றிய குறிப்புகள் உண்டு. போர் வீரர்கள் நடுகற்கள் வைத்து வழிபடப்பட்டனர். சங்கம் தொட்டு நடுகற்கள் மக்களால் மலரிட்டு விளக்கேற்றி வழிபடப்பட்டன. அதேவேளை நடுகற்கள் போர் வீரருக்கு மட்டுமானவை அல்ல. போர் வீரருக்கான முக்கிய வழிபாட்டு கட்டுமானம் பள்ளிப்படை ஆகும். போரில் வீரத்துடன் ஈடுபட்டு மரணித்த மன்னருக்கு கட்டப்படுவதே பள்ளிப்படை என்று ஒரு சாரார் கூறினாலும் படைத்தலைவர்களுக்கும் பள்ளிப்படை அமைக்கப்படுகிறது என்பதை ஆய்வாளர்கள் சான்றுபடுத்துகின்றனர். தமிழகத்தில்
கோயிலில் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டிற்கு முன் நடுகற்களும் சமாதி அமைத்து வழிபடும் வழிபாட்டு முறைகளுமே காணப்பட்டுள்ளன. வீரருக்கான சமாதி கோயில்களே பள்ளிப்படை கோயில்களாக பரிணமித்ததாக அறிய முடிகிறது. முன்னோர் வழிபாட்டின் வழி தோற்றம் பெற்ற கோயிலின் ஒரு கட்ட அல்லது ஆரம்ப கட்ட நிலையாக பள்ளிப்படை அமைந்துள்ளது என்பர். திருவாசகத்திலும் சேவகன் அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க, சேவகனாகி திண் சேலை ஏந்தி எனும் வரிகள் வீரமுடையானை குறித்தே பயன்படுத்தப்படுகின்றன. எது எவ்வாறு இருப்பினும் சேவகன் என்ற பெயரிலான தெய்வ வழிபாட்டு முறை பெருமெடுப்பில் இருந்ததாக அறிய முடியவில்லை. சோழர் ஆட்சியின் முடிவில் அல்லது அதற்கு பின் தோன்றிய கந்த புராணத்தில் எய்யும் வார்சிலை எயினர் மாதரால் உயிருமாறு தன்னருவ நீத்தளியே இச்செய்யஸ் பேரருள் செய்து சேவகன் மையன் மானுட வடிவன் தாங்கினான் என முருகனை போர்வீரனாக சேவகனாக கச்சியப்பர் சுட்டுகின்றார். தமிழக புலத்தில் இவ்வாறு இருக்க ஈழத்தில் சேவகன் எனும் சொல் கொண்ட கல்வெட்டுகளையோ நடுகற்களையோ காரை நகர் தவிர்ந்த இடங்களில் கோயில்களையோ காண முடியவில்லை. காரை நகரில் சேவகர் கோயில்கள். காரை நகரில் வலந்தலை, களபூமி, பலிகாடு, கருங்காலி, தங்கோடை, கோவளம் எனும் பெருங்குறிச்சிகள் உள்ளன. இவற்றுள் வலந்தலை குறிச்சியிலும் அதனை ஒட்டிய ஊர்களிலுமே சேவகர் வழிபாடு காணப்படுகின்றது. வலந்தலை பகுதியில் காரை நகர் தியாகராசா மகா வித்தியாலயம் என முன்னர் குறிப்பிடப்பட்ட காரை நகர் இந்து கல்லூரியை அண்மித்து சேவகர் கோயில் ஒன்று உண்டு. அது சிறு கோயில். அரச மரத்தின் கீழ் உள்ள சமாதியின் மீது கட்டப்பட்டதாக அக்கோயிலை ஆதரித்து வருகின்றவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதே போல மாப்பான ஊரியில் இரு சேவகர் கோயில்கள் உள்ளன. வருங்காணி ஒன்றில் பனைமரத்தின் கீழ் இத்தெய்வம் இருந்ததாகவும் அது வேளாளர் ஒருவரின் காணி எனவும் அக்காணியில் முக்குவர் குலத்தவரான தம்மை உட்செல்ல விடாது வேலி அடைத்ததாகவும் அதனால் தனது தமையனார் அதற்கு எதிரேயுள்ள தனது காணியில் புதுக்கோயில் ஒன்றை உருவாக்கியதாகவும் தற்போது இரு கோயில்களையும் பராமரித்து வரும் திரு க. நவரத்னராசா தெரிவித்தார். வெடியரசன் வீதியை அண்மித்துள்ள ஆயிலி எனும் இடத்தில் சேவகர் கோயில் ஒன்று உண்டு. கொள்ளடைப்பு, வேரப்பட்டி, மல்லிகை போன்ற குறிச்சிகளிலும் சேவகர் கோயில்கள் காணப்படுகின்றன. வேரப்பட்டி, மல்லிகை எனும் இரு இடங்களிலும் சேவகர் வீதி என கோயிலுக்கான வீதிக்கு பெயர் பலகை இடப்பட்டுள்ளது. இவ்வேழு கோயில்களையுமே எம்மால் அடையாளப்படுத்த முடிந்தன. இந்த களவாய்வுக்கு உதவி புரிந்த திருமதி மகளினி கோடீஸ்வரன் மற்றும் சுவிந்தன் நவிசா ஆகியோரின் உதவியோடு இக்கோயில்கள் இருக்கின்ற சமூகங்கள் பற்றி ஆராய்ந்தோம். இதில் இரு கோயில்கள் வேளாளருடையது, இரு கோயில்கள் முக்குவருடையது, மேலும் இரு கோயில்கள் பள்ளர் சமூகத்திற்குரியவை, மிகுதி ஒன்று கொல்லர் சமூகத்திற்குரியது என்பதும் கவனத்திற்குரியது. ஆகவே இத்தெய்வம் பல் சமூக வழிபாட்டிற்குரியது என்பது தெளிவாகின்றது. தமிழக அறிஞர் பி. எல். சாமி சான்றான், சேகுவர், சோகன, சேகோன், சானார் எனும் சொற்கள் கேரள ஈழவர் சமூகத்தை குறிப்பதாக பல ஆதாரங்கள் வழி எடுத்துரைக்கின்றார். பல்லவர் காலத்தில் தமிழகம் வந்த ஈழத்தவர்களே தென்னைகளை அவற்றில் இருந்து கள்ளறக்குதலை அறிமுகம் செய்தவர்கள் என்றும் இவர்கள் போர் வீரர்களாக இருந்தமையையும் ஆதாரப்படுத்துகின்றார். போரற்று போன காலத்தில் கள்ளறக்குபவர்களாக மட்டும் இருந்ததனால் ஈழவர் சாதி சானார் சாதியாக கீழ்நிலைப்படுத்தப்பட்டது என்கிறார். ஈழத்தில் சானாரையொத்த நடுவர் சமூகத்தின் தெய்வமோ சேவகர் எனும் வினா எழுகிறது. இக்கருத்துரு சீவல் தொழிலாளர்களின் தெய்வமாகிய கூட்டத்தாரை குறிக்க வாய்ப்புண்டு. காரை நகரில் நிலவும் சேவகர் தெய்வத்தை பல் சமூகத்தினர் வழிபடுகின்றனர். இங்கிருக்கும் சீவல் தொழிலாளர்கள் பள்ளர் சமூகத்தவரே என்பதும் சேவகர் வழிபாடு நிகழும் இவ்வேழு கோயில்களும் உள்ள குறிச்சிகளில் நலவர் சமூகத்தினர் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் வழி கூட்டத்தார் தெய்வம் வேறு சேவகர் வேறு என்பது தெளிவாகின்றது. சேவகர் தெய்வம் பற்றிய கதையாடல். சேவகர் கோயில்களை பராமரித்து வரும் நபர்களோடு உரையாடிய போது சேவகர் யார் என்பதையோ அத்தெய்வ வழிபாடு எப்படி வந்தது என்பதையோ அவ்வழிபாட்டின் தொடக்க காலம் பற்றியோ அவர்களால் உறுதிப்பட எந்த தகவலையும் தர முடியவில்லை. அப்பா, தாத்தா, அம்மா, அப்பம்மா, சித்தப்பா ஆதரித்தார்கள் என தாமறிந்த ஒருவரை சுட்ட முடிகின்றதே அன்றி பிறிதொரு தகவலையும் தர முடியவில்லை. இதற்கு அடிப்படை காரணங்களாக 1990 உள்நாட்டு யுத்தத்தால் இம்மக்கள் ஊரை விட்டு இடம்பெயர்ந்தமையும் அதனால் இளைய தலைமுறைக்குரிய வகையில் பாரம்பரியங்கள் கடத்தப்படாமையும் பூர்வக்குடிகள் பலர் காரை நகரில் இன்று இல்லை, முதிய தலைமுறையும் இல்லை. 35 வருடங்களுக்கு முன்பு 35 வயதிற்குட்பட்ட தலைமுறையை இன்றைய முதிய தலைமுறையாக அங்கு உள்ளனர் என்பவற்றை குறிப்பிடலாம். அதனால் தானோ என்னவோ சேவகர் கோயிலை அறிந்திருப்போரும் இன்று அரிதாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கோயில்கள் அமைந்திருக்கும் பெரிய குறிச்சி வலந்தலை என்பதாகும். வலந்தலை என்பதன் பொருள் என்ன? வலம் தரும் தலை, ஆரம்ப இடம், வெற்றியை பிரகடனப்படுத்தும் இடம், கடற்பற்றில் வரும் எல்லை தலைமுகப்பு என விளங்கப்படுகிறது. இந்த பிராந்தியத்தில் முக்கிய சம்பவங்கள் 2 இடம் பெற்றதை ஐதீக கதைகளின் வழியும் சிவபிரகாசத்தின் நூலின் வழியும் அறிய முடிகின்றது. முருகப்பெருமான் கைலாயம் ஆகிய இந்த தீவு பகுதிகளில் சூரபத்மனோடு யுத்தம் புரிந்து பெற்ற வெற்றியை பிரகடனம் செய்த இடம் இது. முக்குவர் குல தலைவனும் தீவு பகுதியை ஆண்டவனுமான வெடியரசன் தனது ஒவ்வொரு யுத்தத்திலும் பெற்ற வெற்றியை தன் சக வீரர்களுடன் வந்து பிரகடனம் செய்த இடம் இது. ஆகவே போர் வெற்றியை பிரகடனம் செய்யும் வலந்தலையில் தொன்மையான இரு சேவகர் கோயில் இருப்பது வியப்பு
மையப்பன்று. அதிலும் இந்து கல்லூரிக்கு அண்மையில் உள்ள சேவகர் கோயில் சமாதியோடு இணைந்தது என்பது போர் வீரருக்கான பள்ளிப்படை கோயிலை ஒத்துள்ளது என்பதோடு மலரிட்டு விளக்கு வைக்கும் முறைமையே இங்கு காணப்படுவதும் சேவகர் வழிபாடு போர் வீரர் சார்ந்த வழிபாடு என்றே கருத வைக்கின்றது. அதேவேளை கந்தபுராண கதையோடு வலந்தலை இணைக்கப்பட்டு இருப்பதும் யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரத்தோடு இணைந்திருப்பதும் கந்தபுராணம் முருகனை சேவகன் என போர் வீரனாக சுட்டி நிற்பதும் மல்லிகை குறிச்சி கோயில் மணியக்காரரான கனகு சேவகரை சிவனின் ஒரு அம்சம் என கூறுவதும் முருக வழிபாட்டோடு வீர வழிபாட்டை இணைத்து சிந்திக்க வைக்கின்றது. சேவகர் பற்றி மாப்பான ஊரி க நவரத்னராசா தனது தாயார் சுருட்டை பற்றி விட்டு குறை சுருட்டை வைப்பதாகவும் அது காணாமற் போவதாகவும் பின்பு ஒரு நாள் ஒரு மனித உருவம் நடுச்சாமத்தில் அதனை எடுத்து போவதை கண்டதாகவும் அதன் பின் அக்கோயிலை ஆதரிக்க தொடங்கியதாகவும் அதன் பின் தம் வளம் பெருகியதாகவும் இன்றும் அவரை வழிபட்டே நற்காரியங்களை தொடங்குவதாகவும் கூறினார். இந்து கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள ஆலய அறங்காவலர்களும் மீன்பிடிக்க செல்வோரும் இத்தெய்வத்தை வழிபட்டே செல்வர் என்றும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கடற்படையினர் சிலர் வந்து சுருட்டு பற்றியபடி வந்த மனிதர் யார், அவர் எங்கே என விசாரித்ததாகவும் அப்படியொருவர் வரவில்லை என்றும் இது இச்சேவகர் தெய்வமாக இருக்கலாம் என தாம் கூறியதாகவும் பின் அக்கடற்படையினர் பொங்கலுக்குரிய பொருட்களை பயபக்தியோடு தந்து வணங்கி சென்றதாகவும் கூறுகின்றனர். கொள்ளடைப்பு ஆயிலை சேவகர் ஆலய பணிபாலனத்தை செய்து வருவோர் தாம் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து வவுனியா போனதாகவும் அங்கு பிள்ளையார் கோயிலை கட்டி வழிபட்டதாகவும் இத்தெய்வம் தங்களை இருக்க விடாது பல சிக்கல்களை தந்ததாகவும் தாம் மீள இங்கு வந்து இத்தெய்வத்தை ஆதரிக்க தொடங்கிய பின் அச்சிக்கல்கள் நீங்கியதாகவும் கூறுகின்றனர். சேவகரின் உருவம் என்பது வெள்ளை வேட்டி கட்டிய முதிய மனிதர், மேலாடையை அணியாதவர், சுருட்டு குடிப்பவர் என வலந்தலை ஆலயங்களின் பரிபாலகர்கள் கூறினர். சேவகர் வழிபாட்டு முறைகள். சேவகரை வழிபடும் முறை கல்ரூபமாகவே இருந்தது. வெள்ளைக்கல் அது அளவுகளில் வேறுபடுகின்றது. இன்று வழிபடும் கற்களோடு அருகில் உருவங்கள் வைத்து வழிபடப்படுகின்றன. பனை, ஆல், வேம்பு ஆகிய மரங்களை ஒட்டியவையாகவே சேவகர் வழிபாடு இடம்பெறுகின்றது. சேவகருக்கு பொங்கல் பொங்கி மடை பரவி சைவ மரபு வழி நின்றை வழிபாடு ஏற்றுகின்றனர். இங்கு பலியிடலோ மச்சப்படையலோ இல்லை. மாப்பான ஊரியில் உள்ள இரு கோயில்களிலும் சுருட்டு வைத்து வழிபடும் மரபு காணப்படுகிறது. நேர்த்திக் கடன்கள் வைத்து அது நிறைவேறியவுடன் பொங்கி படைத்தல் நடைபெறுகிறது. இதை தவிர தைப்பொங்கல், சித்திர வருட பிறப்பு போன்ற விசேட தினங்களில் இங்கு சிறப்பாக வழிபாடுகள் இயற்றப்படுகின்றன. பொதுவில் அவரவர் நீராட்டி விளக்கு வைத்து பூச்சூடி வழிபடும் முறையே காணப்பட்டு வருகின்றது. குறைந்தது ஒரு நேரமேனும் ஒவ்வொரு நாளும் விளக்கு வைக்கப்படுகின்றது. சமகால பயில்வு. கொள்ளடைப்பு மாப்பான ஊரி கோயில்கள் கற்கோயில்கள் ஆக்கப்பட்டு வேறு எந்தவித மாற்றமும் இன்றி அவ்வவ் சமூகத்தவர்களாலேயே விளக்கு வைத்து வழிபடப்படுகின்றது. மல்லிகை குறிச்சி சேவகர் ஆலயத்திற்கு கருவறை, முன்மண்டபம், மடப்பள்ளி என்பன கட்டப்பட்டு பிராமணரை அழைத்து கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது. ஆயினும் நித்திய பூசையை மணியக்காரர் கனகு அவர்களே செய்து வருகின்றார். இந்து கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள சமாதி கோயில் சேவகர் கல்லோடு ஐயனார் உருவமும் வைத்து வழிபடப்படுகின்றது. பூசை ஆலய பரிபாலகராலேயே நிகழ்த்தப்படுகின்றது. ஆனால் வேரப்பிட்டி, ஆயிலி ஆகிய குறிச்சிகளில் உள்ள சேவகர் ஆலயங்கள் முற்றுமுழுதாக பிராமணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டன. மூலஸ்தானத்தில் வைரவர் சூலம் வைக்கப்பட்டுள்ளது. வேரப்பட்டி ஆலயத்தில் விநாயகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அங்கு 10 நாட்கள் அலங்கார உற்சவம் நடைபெறுகின்றது. முந்திய பூசகர் ஆலயத்தினுள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. ஆயிலி ஆத்தியடி சேவகர் ஆலயம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு 15 நாட்கள் அலங்கார உற்சவம் இடம்பெறுகின்றது. அங்கும் பிராமணர் மட்டுமே பூசை செய்கின்றனர். முடிவுரை. தமிழ் சமூகத்தில் அதிகம் அறியப்படாத தெய்வங்களுள் ஒன்றாகவும் காரை நகரில் வாழும் தெய்வமாகவும் சேவகர் காணப்படுகின்றார். சேவகர் பற்றிய அறிவு பரிபாலருக்கோ காரை நகர் மக்களுக்கோ இல்லை என்பது துக்கம் தரும் செய்தியாகும். சேவகர் பற்றிய ஊகமே இந்த ஆய்வில் விரவி கிடக்கின்றது. தொன்மை சார்ந்த விடயங்கள் எதையும் அறிய முடியவில்லை. சேவகன் என்ற சொல் சிவன், முருகனோடும் போர் வீரரோடும் இணைக்கப்படுவதும் அதையொட்டிய உரையாடலுக்கு வலந்தலை குறிச்சி பற்றிய விளக்கம் இடம் தருவதும் சிறப்பித்து சொல்லத்தக்கது. பன்முக சமூகத்தின் தெய்வம் இளைய தலைமுறையிடம் கையளிக்கப்பட வேண்டும். கொள்ளடைப்பு கோயிலில் 14 வயது சிறுவனே பூசாரியாக இருப்பது சமூக கையளிப்பாகவே நோக்க வைக்கின்றது. மேனிலையாக்க முயற்சிகள் ஈழத்திலேயே காணப்படும். ஆனால் மக்களால் அதிகம் அறியப்படாததுமான சேவகரை மேலும் அறியவிடாது தடுக்கும் செயலாகவே அமைந்துவிடும். பொருளாதார சமூக வளர்ச்சி என்பன குறித்த இனத்தின் அடையாளங்களை வளர்க்கவும் மீட்டுருவாக்கம் செய்யவும் உதவ வேண்டுமே அன்றி அழிப்பதற்கானதாக இருக்கக்கூடாது. தொடரும்.